கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபையை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம் மத்தியில் இருக்கிறார். இந்த நாடுகளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துதார் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உயிருள்ளவரா, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். இன்னைக்கும் நம் ஜெபத்தை கேட்கிறவரா, நம்ம வாழ்க்கையில் நம்மை முன்னாடி கரம் பிடிச்சு உயர்த்துகிறவரா, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மலக்கியா 2ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனம் நாம் வாசிக்கலாம். மலக்கியா 2ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உன்னோட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தரே நீ கிருபை செய்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துதே, இந்த நாடுகளில் எங்களோடு கூட இருந்து நீ பேசுத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உன்னோட வார்த்தைகளை கேட்கிற ஓரோ பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறார் ஓரோ மக்களையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பலவீனதைகளில் இருந்து விடுவி. நாடுகளில் கர்த்தரே எல்லா பாடுகள், கண்ணீர்கள், பலவீனதைகள் விட்டு மாறப்பட ஆண்டவரே உன்னோட பாதத்தில் இருந்து அநேக ஆயிரங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தேசத்துக்கு ஒரு வெற்றியை கொடுத்து, விடுதலை கொடுத்து நீ வழி நடத்துதகைக்காய் ஸ்தோத்திரம். நீ எங்களோடு கூட இருக்கிறவர், உன்னுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். பலவீனர்களை மாற்று, எல்லா எதிர் சக்திகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் எரிஞ்சு மாற இந்த நாடுகளில் கர்த்தரே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புத எல்லா அந்த காலத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் எரிச்சு மாற்றுகிறேன். இந்த நாடுகளில் வசனத்தை படிக்க, வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதி, இந்த மகா வியாதிகளிலிருந்து விடுவி. இயேசுவின் நாமத்தில் தர பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் எப்போது நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை அதிசயமாய் வழி நடத்துத தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மலக்கியா 2ஆம் அதிகாரம் முழுவதும் அது ஆசாரியர்களோடு கர்த்தர் பேசுத வார்த்தைகளாய் இருக்கிறார். இந்த நாளில் ஒரு ஆசாரியனுடைய உதடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக ஆயிரம் மக்கள் இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியங்களில் ஆசாரியர்களாய் இருக்கும் போது, அநேகர் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுத மக்களாய் இருக்கும் போது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை அறிவு நம் உதடுகளில் இருக்க வேண்டும். யார் உங்களுடைய பக்கத்தில் வந்தாலும் அவங்களுக்கு அறிவை சொல்லி கொடுக்க, அதே அவங்களுக்கு அறிவை சொல்லி கொடுக்க, அவங்களுக்கு தேவையான வார்த்தைகளை சொல்லி கொடுக்க நம்முடைய உதடுகளில் அதே அறிவை காக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் நமக்கு பார்க்க முடியும், நாம் கர்த்தருடைய அதே பிள்ளைகளாய், அவருடைய ஊழியக்காராய் நாம் ஆயிருக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அதே அவருடைய அபிஷேகத்தால், அவருடைய வல்லமையால் நிரம்பி நாம் கர்த்தருடைய ஊழியங்கள் செய்யப்படுகிறார். அதே நம்ம ஊழியம் அல்ல. இது சிலர் அப்படியே சொல்லு, இது என்னோட ஊழியம், இது என்னோட ஊழியம். சிலர் சொந்தமாக அவங்களோட பேரே ஊழியத்துக்கு கொடுக்கிறார். அதே அவங்களோட பேரை ஊழியத்துக்கு கொடுத்து முன்னாடி கடந்து சென்ற அநேகர் இருக்கிறார். இந்த நாளைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஊழியம் கர்த்தருடையதாக இருக்கிறார். அவர் நம்மை ஊழியத்துக்காய் அழைத்திருக்கிறார். அவர் நம்மை ஊழியக்காரனாய், ஆசாரியர்களாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளைகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசாரியனுடைய உதடுகள் எப்பவுமே அறிவை காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே நாம் ஏதோ ஒன்று சபையில் பேசுதவங்களாயிட்டல்ல, ஏதோ மக்கள் முன்னாடி, விசுவாசிகள் முன்னாடி ஏதோ ஒன்று பேசுதவங்களாயிட்டல்ல. அறிவே நாம்
மீதியுள்ள மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளின் மேல் அறிவுள்ளவராய் முன்னாடி கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபையை செய்வார். அதை வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. இந்த நாடுகளில் நம்முடைய வாயின் மேல் கர்த்தருடைய வசனம் இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்போதும் ஒரு ஆசாரியனுடைய வாயின் மேல் இருக்கட்டும். இந்த நாளில் அநேக ஆயிரம் மக்கள் கர்த்தருடைய நாமத்தில் எழுதினது அதை வசனங்களை பேசப்படுகிறார். அதை கர்த்தருடைய வல்லமை நம்மேல் இறங்கி வரும். அவருடைய பிரசன்னம் நம்மேல் இறங்கி வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஊழியம் நம்முடையது அல்ல, இது கர்த்தருடைய ஊழியமாயிருக்கிறார். அவருடைய ஊழியமாயிருக்கிற இந்த ஊழியத்தில் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடாது நம்மை நடத்துதவராயிருக்கிறார். அதை ஆசாரியனுடைய உதடுகள் அருவே காக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். அதை இந்த நாடுகளில் ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவராயிருக்கிறார் என்றும் இந்த வாசனத்தில் நாம் புரிகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சும்மா ஏதோ ஒரு கர்த்தருடைய ஊழியம் சொல்லி இறங்கி வந்தவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மை அழைத்து அவருடைய கனமான இந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தில் நாம் ஆயிருக்கும் போது அருவே நம் உதடுகளில் காக்குதவராய் நாம் ஆயிருக்கணும். அதை வேதத்தை நாம் நம்ம வாயின் மேல் அதை வைத்திருக்கிறவங்களாயிருக்கணும். இந்த நாடுகளில் அநேகர் நம் முன்னாடி வரும்போது வசனம் சொல்லி பலப்படுத்த கர்த்தருடைய வசனங்கள் நம் வாயின் மேல் இருக்க வேண்டும். அதே இங்கு நமக்கு பார்க்க முடியுது. அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன். இந்த நாளில் ஆசாரியர்கள் சேனைகளின் கர்த்தரின் தூதராய் இருக்கிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரின் தூதராய் இந்த ஆசாரியர்கள் வந்திருக்கிறார். இப்போ நாம் யார் என்று நாம் புரிய வேண்டும். நாம் யாராய் இருக்கிறார் என்று நமக்கு தெரிய வேண்டும். இந்த இடத்தில் நமக்கு பார்க்க முடியும், அதே சேனைகளின் கர்த்தரின் தூதரனாய் இருக்கிறார். நம்ம உதடுகள் கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய அறிவே பேசப்படும். நம்முடைய வாயின் மேல் கர்த்தருடைய வசனங்கள் எப்போதும் இருக்கப்படும். இந்த நாடுகளில் சேனைகளின் கர்த்தரின் தூதராய் நான் நீங்களும் ஆயிருக்க வேண்டும். அதே ஆசாரியர்கள் கர்த்தரின் தூதர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாது நம்மை நேசிக்கிறவன், நம்மை அவருடைய கனமான ஊழியத்தில் அழைத்து வைத்திருக்கிறவருமாயிருக்கிறார். இந்த நாடுகளில் இந்த மகா வியாதியின் நேரத்தில் கர்த்தர் நம்மை கைவிடாது நம்மை அதிசயமாய் வழி நடத்துவார். கர்த்தர் நம்மை கைவிடாது அதிசயமாய் வழி நடத்துவார். அவர் உண்மையான தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருபோதும் கைவிடாது நம்மை நேசிக்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசாரியர்களாக கூப்பிட்டு அழைத்திருக்கிறார். ஒரு ஆசாரியன் அதே சேனைகளின் கர்த்தரின் தூதராய் இருக்கிறார். அதே ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுகிறவர்களே அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதனாயிருக்கிறார். அதை 8வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, நீங்களோ வழியே விட்டு விலகி அநேகர வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். அதை இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அநேகர் அந்த வழிகளை விட்டு விலகி போனார்கள். அநேகர் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போனார்கள். அவர்கள் வேதத்தை குறித்து அதை இடர பண்ணி இருக்கிறார். அநேகர் கீழே விழுந்தது மாதிரி உள்ள இடர பண்ணது அநேகர் இந்த நாடுகளில் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை அநேகரை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு பாருங்க. இந்த நாடுகளில் அதை நாம் இடர பண்ணதவங்களா இருக்குதோ, நம் மனம் திரும்பி கர்த்தருடைய பாதத்திலேக்கு கடந்து வரட்டும். அவர் நம்மை கைவிடாது வழி நடத்துதவராயிருக்கிறார். லேவியின் உடன்படிக்கையை
கெடுத்து கெடுத்து போட்டீர்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுவீர்கள். இந்த இடத்தில் கர்த்தர் பிள்ளைகளே, லேவியின் ஒரு உடன்படிக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை நீங்க கெடுத்து போட்டீர்கள். நீங்களோ வழி விட்டு விலகி இருக்கிறார். வழிகளை விட்டு நீங்க கர்த்தரிலிருந்து தூரமாய் போய் வேதத்தை குறித்து இடர பண்ணி இருக்கிறார். அநேகரை இடர பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர், நாம் ஒருத்தர் ஆசாரியர்களா இருக்கிறார். இந்த ஆசாரியர்களா இருக்கிறது நாம் ஒருத்தர் உதடுகள் அறிவே பேசி காக்கப்படட்டும். அதே நாம் வேதத்தை நம் வாய் மேல் அது இருக்கப்படட்டும். அந்த ஊழியக்காரா இருக்கிற நாம் ஓரோ மக்கள், அதே நாம் ஆசாரியர்களா இருக்கிற நாம் ஓரோ மக்கள் கர்த்தருடைய தூதன் ஆயிருக்கிறார். அதை நாம் அவருடைய வழியை விட்டு விலகி போகக்கூடாது. ஒரு ஆசாரியன் கர்த்தருடைய வழியே நடக்குதவனாயிருக்க வேண்டும். அவருடைய வேதத்தை குறித்து அநேகரை கர்த்தருடைய பக்கத்திலே கொண்டு வருத மக்களாயிருக்க வேண்டும். எனக்கு என்ன வேலை, நான் எதுக்காக செய்யணும், நான் எதுக்காக வசனத்தை சொல்லணும் என்று யோசித்தால் நீ ஆசாரியனாய் இருக்க முடியாது. இந்த நாளிகளில் கர்த்தருடைய பிள்ளைகள் பெரிதான ஒரு வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதையே அவருடைய வசனத்தை பின்பற்றி அதை நாம் அநேகருக்கு அவருடைய வசனத்தை குறித்து சொல்லுத மக்களாயிருக்க கர்த்தர் நமக்கு கிருபையை செய்வார். லேவியனின் அதே உடன்படிக்கையை நாம் கெடுத்தி போடாதவன், அதை நாம் முன்னாடி கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபையை செய்வார். இந்த நாடுகளில் நாம் வழிவிட்டு விலகாதவன் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிச்சு முன்னாடி கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபையை செய்வார். நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சவாதம் ஏற்றினபடியினால் நான் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாக அற்பரும் நீசரும் ஆக்கினேன். இந்த நாடுகளில் நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பற்றினபடியால், இந்த நாடுகள் ஊழியத்தில் ஆசாரியனாயிருக்கிற எனக்கு உங்களுக்கும் வேதத்தை குறித்து ஒரு பட்சபாதம் நம் மத்தியில் இருக்கக்கூடாது. அதே சில பேருக்கு நல்லது பேசுறதுக்கும் சில பேருக்கு கெட்டது பேசுறதுக்கும் அல்ல. கர்த்தர் என்ன நம்மோடு கூட பேசுகிறார், அதை எடுத்து பேச கர்த்தர் நமக்கு கிருபையை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேகருக்கு முன்னாடி நாம் அற்பரும் நீசருமாக்காதவன் கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவருடைய வழிகளின் மேல் நடந்து கொள்ளுதான் நல்ல ஆசாரியர்களா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபையை செய்வார். அதை இந்த நாடுகள் நீங்கள் என் வழிகளே கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் ஏற்றினபடியினால் நான் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாக அற்பரும் நீசரும் ஆக்கினேன். இந்த நாடுகளில் தேவன் சொல்லுகிறார், யாரெல்லாம் கர்த்தரிலிருந்து தூரமாய் போயிருக்கும், யாரெல்லாம் கர்த்தரிலிருந்து வழியை விட்டு விலகி போனார்களோ அவங்கள் கர்த்தருடைய முன்னாடி அதை ஜனத்துக்கு முன்னாடி அற்பரும் நீசருமாய் மாறுகிறார். நாம் பட்சபாதம் வேதத்தை குறித்து பட்சபாதம் இல்லாதவராய் நாம் முன்னாடி கடந்து செல்லட்டும். அவர் நம்மை எல்லா வழிகளிலும் பாதுகாத்து நம்மை வழி நடத்துதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை எல்லா வழிகளிலும் பாதுகாக்குதார். நல்லவராய் தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆசாரியன் எப்போதுமே வசனத்தை பின்பற்றினவனாய், கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றினவனாய், அவருடைய வார்த்தைகளின் மேல் விசுவாசமாயிருக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நமக்கு பார்க்க முடியும். மல்கியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வாசனம் வாசிக்கலாம். நாம் எல்லாருக்கும் ஒரே பிதாவல்லையோ? இந்த நாளில் எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பிதாவாய், அதே பரலோகத்திலே நம்ம பிதா நம்மோடு கூட இருக்கிறார்.
அவர் நமக்கு பிதாவாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகள், நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு பிதா இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு பிதா இல்லையோ என்று வசனம் கேட்கிறார். ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தில்லையோ? ஒரே ஒரு தேவன், அவர் நம்மை உயிரோடு இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் சகலத்தையும் அவன் படைத்து அதை நல்லது என்று பார்த்திருக்கிறார். நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிகளை பரிசுத்த குலச்சிலாக்கி அவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானே. இந்த நாளில் அநேகர் கர்த்தருடைய பரிசுத்த அதை உடன்படிக்கையே அநேகர் அதை தள்ளி கலைஞர்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையை தள்ளி விட்டு அநேக விசுவாசத்தில் பின்னாடி போகிற மக்களும் இருக்கிறார். அதை கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆசாரியர்களே, இந்த நாளில் நீங்கள் கர்த்தருடைய முன்னாடி அதை அவருடைய வசனங்களே மீறி உள்ள மக்களுக்கு அநேகருக்கு சொல்லுதான் ஒரு பெரிய சாட்சியாய் கர்த்தர் உங்களை எழுப்பி இருக்கிறார். அதை நமக்கு எல்லாருக்கும் ஒரே பிதாவு இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஒரே தேவன் இருக்கிறார். அவர் நம்மை சிருஷ்டித்தவனாய், நம்மை உருவாக்கியவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை அவங்களோட உடன்படிக்கையின் கர்த்தருக்கு முன்னாடி பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்க முன்னாடி கடந்து செல்ல, சகோதரங்களுக்கு துரோகம் பண்ணாதவன் முன்னாடி கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அதை இந்த இடத்தில் நமக்கு பார்க்க முடியும். 2 வசனத்தில் சொல்லுகிறார், இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களே குறித்துதான். இந்த 2வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறார், இந்த கட்டளை உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. அதே சாபம் அந்த இடத்தில் வருகிறார். சாபத்தால் ஆசீர்வாதங்களை சாபமாக்கி மாற்றுகிறார். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் அந்த இடத்தில் சாபமாய் மாறுகிறார். எதுக்காக அப்படி போகிறார்? எதுக்குன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படாமல் அதே நம்முடைய கர்த்தராய கிறிஸ்துவுக்கு முன்னாடி நாம் ஒப்புக்கெடுத்து முன்னாடி போகாததுனால அநேகம் ஆசீர்வாதங்கள் சாபமாய் மாறுகிறார். அநேகர் உடன்படிக்கையை பரிசுத்த குழைச்சலாய் மாற்றி இருக்கிறார். அநேகர் தன் சகோதரங்களுக்கு துரோகம் பண்ணுகிறார். இந்த நாடுகளில் நாம் சகோதரங்களுக்கு துரோகம் பண்ணாதோம், அதே பரிசுத்த குலைச்சல் உருவாக்காதவன் கர்த்தாവ് நமக்கு பிதாவாய், அவன் நமக்கு சிருஷ்டிப்புகாரனாய் நம்மோடு கூட உள்ளதுனால் அதே கர்த்தருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. இந்த நாடுகளில் பெரிய மாற்றத்தை கொடுக்க கர்த்தரால் முடியும். அவர் உண்மையுள்ள தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாயிருக்கிறார். அவர் நம்மை கைவிடாது வழி நடத்துதவர். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் வழி நடத்துதவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை 3வது வசனத்தில் நாம் பார்க்கும் போது இந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறார். மல்கியா 2 அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுகிறார், இதோ நான் உங்களுடைய வயிறையை கெடுத்து உங்கள் பண்டிகையின் சாணியை உங்கள் முகத்தின் மேல் இறைப்பேன். இந்த நாடுகளில் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பும் போது, நாம் கர்த்தருக்கு விரோதமாய் கடந்து செல்லும் போது, ஆசாரியர்களே, கர்த்தர் முன்னாடி ஊழியங்கள் செய்த கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் சந்ததிகளே, நம்ம தலைமுறைகளே, கர்த்தர் அதை கெடுத்துவார். இந்த நாளில் கர்த்தருக்கு முன்னாடி நாம் ஆயிருந்தோம் பயத்தோடு நடுக்கத்தோடு ஆசாரியர்கள் ஆயிருக்கும் போது நிச்சயமா நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார். நமக்கு நம்ம ஆயிருக்கிற இடத்தில் நம்ம பண்டிகையில் இருக்கிற சாணியை கர்த்தர் நம்மேல் போட மாட்டார். நம்முடைய முகங்களில் அதை போட மாட்டார். கர்த்தர் பிள்ளைகளை உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த நாடுகளில் கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்பாதவன், அதை நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அதே அந்த சாபத்துக்குள்ள கடந்து செல்லாது இருக்கிறதுக்காக நம்மை சிருஷ்டித்தவராய் தேவனை நாம் புரியட்டும். அதே நமக்கு பிதாவாய் இருக்குது அந்த தேவனை நாம் புரியட்டும். இந்த நாடுகளில் நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட
நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட நாம் கர்த்தருடைய நாமத்தில் அதே நம்பிக்கை உள்ளவராய் விசுவாசத்தோடு கர்த்தர் முன்னாடி ஆயிருக்க கர்த்தர் நமக்கு கிருபையை செய்வார். லேவியனோடு பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும் படிக்கை. இந்த கட்டளையை உள்ளமிடத்து அனுப்புவேன். இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை லேவியோடு பண்ணின அந்த உடன்படிக்கை கர்த்தர் நிலைநிறுத்தும். இந்த நாடுகளில் அதை நாம் ஒருத்தரும் ஆசாரியர்களாய் இருக்கும்போது நாம் யாரு என்று புரியட்டும். அதே முன் காலங்களில் இருந்தா லேவியா கோத்திரத்தோடு செய்யப்பட்ட அதை உடன்படிக்கை அவன் நிலைநிறுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாடுகளில் கர்த்தருடைய சத்திய வேதம் நம் வாய்களில் இருக்க, கர்த்தருடைய வார்த்தைகளில் மேல் கவனமாயிருந்து அவருக்கு முன்னாடி நாம் பணிந்து குனிந்து அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். சத்திய வேதம் என் வாயில் இருந்து அவனுடைய உதடுகளில் அநியாயம் காண்பதும் இல்லை. அவன் என்னோட சமாதானம் யதார்த்தமாய சஞ்சரித்து அநேகரை ஆக்கிரமத்திலிருந்து திருப்புவார். அநேகரை அக்கிரமத்திலிருந்து அவர் திருப்புவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக ஆயிரம் மக்கள் இந்த நாடுகளில் அக்கிரமத்தில் இருக்கிறார். அக்கிரமக்காராய் அநீதிக்காராய் அநேகர் இருக்கிறார். இந்த மக்களை திருப்பதற்காக அநேக ஆசாரியர்களை கர்த்தர் இந்த நாடுகளில் அழைத்திருக்கிறார். சத்திய வேதம் அவருடைய வாய்களின் மேல் இருக்கட்டும். இந்த நாடுகளில் நம் உதடின் மேல் கர்த்தருடைய அதே நீதியும் நியாயமும் நம் மேல் இருக்கட்டும். அதே எல்லா இடத்திலும் சமாதானத்தோடு கடந்து செல்ல, எல்லா இடத்திலும் சமாதானத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபையை செய்வார். இன்னைக்கு ஆசாரியர்களாய் கர்த்தர் ஊழியக்காராய் இன்னைக்கு கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். அவருடைய பிரசனம் உங்களோடு கூட இருக்கும். எல்லா கிரமத்திலிருந்தும் எல்லா நீதியிலிருந்தும் அநேகர் திருப்ப கர்த்தர் உங்களை மேல் ஒரு விசேஷமான அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். கர்த்தர் விசேஷமான ஒரு அபிஷேகத்தை உங்களை மேல் ஊற்றப்பட்டு இருக்கிறார். அதே அபிஷேகத்தின்படி கர்த்தர் வசனங்களை கேட்டு அதே ஆசாரியனுடைய உதடுகளில் அறிவை காக்கும் என்று சொல்லி அதே வசனத்தின்படி நாம் அறிவுள்ளவராய் அது ஞானமுள்ளவராய் வெற்றியுள்ளவராய் கடந்து செல்ல வேதத்தை அவன் வாயின் மேல் தேடுவார்கள் என்று சொல்லி அதே வாசனத்தின்படி நம் வாய்களின் மேல் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கப்பட, அதே வாய்களின் மேல் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கப்பட அநேகர் பலப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபையை செய்வார். அதே சேனைகளின் கர்த்தரின் தூதராய் ஓரோ மக்களுமாய் இருக்கும் போது இந்த நாளில் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அவருடைய பிரசனத்தால் நிரப்புவார். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடாதவராய் இருக்கிறார். இப்ப நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரே, இன்னைக்கு நீ பேசுறியா ஓரோ வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தைகளையும் நீ எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே, இந்த நாளில் இந்த வசனங்களை கேட்கிற ஓரோ மக்கள் மேல் தேவ பிரசனம் இறங்கட்டும். எல்லா தீமிக சாவை மகா வியாதிகள் விட்டு மாறப்படட்டும். ஒரு பெரிய விடுதல் உண்டாகட்டும். அநேகர் தண்ணிக்காய் கஷ்டப்படும் போது, அநேகர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படும் போது, இந்த நாளில் அநேகர் கர்த்தரே தங்களுடைய உற்றவருடைய பார்க்க முடியாது இருக்குது. இந்த நேரத்தில் கர்த்தரே உன்னோட பாதுகாப்பு இறங்கட்டும். எல்லா மக்களையும் நீ பாதுகாக்கட்டும். பலவீனர்கள் விடுவிக்கட்டும். கஷ்டங்கள் பாடுகள் விடுவிக்கட்டும். எல்லா பலவீனங்களையும் அழிச்சு மாட்ட நீ உண்மை உள்ளவராயிருக்கையால் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கர்த்தரே உம்முடைய பிரசனத்தால் நிரப்பும், உம்முடைய வல்லமையால் நிரப்பி ஆசீர்வதி, வல்லப்படுத்தும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.